இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வணக்கம். செய்திச் சுருக்கம். பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. கடந்த ஆண்டை போல் ரொக்கப்பணம் 1000 ரூபாய் வழங்குவது பற்றி எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக ரேஷன் கடைகளில் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். 51 கோடி ரூபாய் அரசு நிலம் மீட்பு, வருவாய்த்துறை நடவடிக்கை. திருவள்ளூர் தாலுகா அலுவலகம் அருகே அரசுக்கு சொந்தமான நிலத்தில் கடந்த 1991ஆம் ஆண்டு ஓய்வூதியர் சங்கம் சார்பில் கட்டடம் கட்டப்பட்டது. அதன் அருகே இருந்த 51 சென்ட் அரசு நிலத்தை ஓய்வூதியர் சங்கம் ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் கட்டியதுடன் சைக்கிள் ஸ்டாண்ட் நடத்த குத்தகைக்கு விட்டது. இதுபற்றி அறிந்த மாவட்ட கலெக்டர் பிரபுசங்கர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டார். அதன் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். சைக்கிள் ஸ்டாண்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களும் அப்புறப்படுத்தப்பட்டன. மீட்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு 51 கோடி ரூபாய் என்றும் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து குத்தகைக்கு விட்ட ஓய்வூதியர் சங்க நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அறிவாளுடன் பாய்ந்த ரவுடிகள், துப்பாக்கியால் சுட்ட போலீஸ். திருநெல்வேலி நாங்குநேரியைச் சேர்ந்த ரவுடி சிவசுப்பிரமணியன். இவன் மீது 25க்கும் மேற்பட்ட கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் வழக்குகள் உள்ளது. இதில் 6 கொலை வழக்குகளில் 1 வருடமாக போலீசார் இவனை தேடி வருகின்றனர். ரவுடி சிவசுப்பிரமணியன் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தனது கூட்டாளிகளுடன் பதுங்கியிருப்பதாக நெல்லை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தனிப்படை போலீசார் ரவுடிகள் இருந்த வீட்டை இன்று அதிகாலை சுற்றி வளைத்தனர். வீட்டுக்குள் சென்ற எஸ்ஐ ஆண்ட்ரோவை சிவசுப்பிரமணியனும் அவன் கூட்டாளிகளும் அரிவாளால் வெட்ட முயன்றனர். ஆண்ட்ரோ சுதாரித்துக் கொண்டு ரவுடிகளை பிடிக்க முயன்றார். அவரை தள்ளிவிட்டு சிவசுப்பிரமணி உள்ளிட்ட ரவுடிகள் தப்பி ஓடினர். எஸ்ஐ ஆண்ட்ரோ ரவுடிகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். ஆனால் யார் மீதும் குண்டு படவில்லை. தப்பி ஓடிய சிவசுப்பிரமணியன், முத்துமணிகண்டன், சூர்யா, வசந்தகுமார் மற்றும் இசக்கி பாண்டி ஆகியோரை போலீசார் விரட்டி சென்று கைது செய்தனர். தப்பி ஓடும்போது சிவசுப்பிரமணியன், முத்துமணிகண்டனுக்கு காயம் ஏற்பட்டது. 5 பேரையும் நெல்லைக்கு அழைத்து வந்த போலீசார் சிவசுப்பிரமணியன், முத்து ஆகியோரை நெல்லை அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். களக்காடு போலீஸ் ஸ்டேஷனில் சூர்யா, வசந்தகுமார், இசக்கி பாண்டியிடம் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். கார்த்தியை நீக்காவிட்டால் உண்ணாவிரதம் இருப்போம். சிவகங்கை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் 2 கோஷ்டிகளாக செயல்படுகின்றனர். மாவட்ட தலைவராக சத்யமூர்த்தி பதவி வகித்தார். சில நாட்களுக்கு முன் அவர் பதவி பறிக்கப்பட்டு சஞ்சய்காந்தி என்பவர் மாவட்ட தலைவராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் சஞ்சய்காந்தி தலைமையை ஏற்காத ஒரு கோஷ்டி தனி அவர்தனம் செய்து வருகிறது. இந்நிலையில் தேவக்கோட்டை நகர காங்கிரஸ் சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் என்றாலும் எம்பி கார்த்திக்கு எதிரான ஆர்ப்பாட்டமாக அது மாறியது. கார்த்தி சமீபத்தில் டிவிக்கு அளித்த பேட்டியில் காங்கிரஸில் பிரதமர் மோடிக்கு நிகரான தலைவர் யாருமில்லை என கூறினார். நெறியாளர் முன்னாள் தலைவர் ராகுல் தற்போதைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை குறிப்பிட்டு கேட்டபோது மீண்டும் மோடிக்கு எதிராக தகுதியானவர் யாருமில்லை என்றே கூறினார். இதனால் கார்த்தியை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என சிவகங்கை காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தினர். அவரை நீக்காவிட்டால் மாவட்டம் முழுவதும் உண்ணாவிரதம் இருப்போம் என்றும் அவர்கள் கூறினர். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து காங்கிரஸ்காரர்களும் அன்பான ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே தெரிவிக்கிறோம். நம்முடைய எதிர்கால பிரதமர் ராகுல் காந்தி அவர்கள் வர வேண்டும் என்று அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களுடைய உள்ளங்களில் இருந்து வருகின்ற வார்த்தைக்கு எதிராக சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தொடர்ச்சியாக கார்த்திக் பா சிதம்பரம் ராகுல் காந்தியை ஏன் சிறந்தவரான பிரதமராக வர முடியுமா என்று சில தினங்களுக்கு முன்னால் கேட்ட பேட்டியிலே முடியாது, மோடிக்குத்தான் அந்த அருகதை உண்டு என்ற தோணியிலே பதிலளித்தார். அதே போல அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கார்கே அவர்களை வர முடியுமா என்று நிருபர் கேட்டதற்கு அதற்கு ஒரே தகுதியானவர் மோடிதான் என்று கூறுகிறார். அப்படி என்றால் அவர் காங்கிரஸ் கட்சியை விட்டு பிஜேபியிலே தான் இருக்க வேண்டுமே தவிர காங்கிரஸிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அகில இந்திய காங்கிரஸ் தலைமை உடனடியாக நடவடிக்கை எடுத்து பிரதமராக வர வேண்டும். ராகுல் என்பதற்கு எதிர்க்கருத்தை அவர் கூறக்கூடாது. அப்படிப்பட்டவரை இந்த கட்சியை விட்டு நீக்க வேண்டும். எதிர்காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவருக்கு சீட்டு கொடுக்கவே கூடாது.
இனி தொடர்ந்து அவர் இப்படி பேசினா அவரை வன்மையாக கண்டித்து சிவகங்கை மாவட்டம் முழுதும் அனைத்து இடங்களிலும் தொடர்ந்து உண்ணாவிரதத்தையும் இருப்போம் என்று இன்றைக்கு இந்த தியாகிகள் பூங்கா முன்பாக வீர சபதம் ஏற்று தெரிவிக்கிறோம். ரூபாய் 37,907 கோடி வெள்ள நிவாரணம் கேட்டு அமித்ஷாவை சந்திக்கும் தமிழக எம்பிக்கள். முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தமிழகத்தில் டிசம்பர் 3, 4 தேதிகளில் வீசிய மிக்ஜாம் புயலால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. டிசம்பர் 17, 18 பெய்த மழையால் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கடுமையான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டன. இந்த 2 இயற்கை பேரிடர்களுக்கும் மத்திய அரசிடம் 37,907 கோடி ரூபாய் நிவாரணம் கோரப்பட்டுள்ளது. இதில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட மறுகட்டமைப்புக்கு 19,692 கோடி ரூபாயும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்ட மறுகட்டமைப்புக்கு 18,214 கோடி ரூபாயும் அடக்கம். புயல் பாதிப்புகளை மத்திய குழுவினர் பார்வையிட்டு சென்றுள்ளனர். மத்திய குழு ஆய்வு மற்றும் மத்திய அமைச்சர்கள் பார்வையிட்ட பிறகும் மத்திய அரசிடமிருந்து இதுவரை நிவாரணத் தொகை வழங்கப்படவில்லை. தமிழக அரசு கோரியுள்ள 37,907 கோடி ரூபாயை உடனடியாக வழங்க வலியுறுத்தி தமிழகத்தை சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டுள்ளது என ஸ்டாலின் அறிக்கையில் கூறியுள்ளார். அமலாக்கத்துறை கைப்பற்றிய ஆவணங்களை ஆய்வு பண்ணிக்கோங்க. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஜூன் 14 அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது. இந்த வழக்கில் அவருக்கு எதிராக ஆகஸ்ட் 12 3000 பக்கங்கள் அடங்கிய அசல் ஆவணங்களுடன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி கைதின் போது கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாமல் அமலாக்கத்துறை வசமுள்ள ஆவணங்களை வழங்க கோரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி அல்லி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான அரசு சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் வழக்குக்கு தொடர்பான அனைத்து அசல் ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டு விட்டன என்றார். இதையடுத்து அசல் ஆவணங்கள் கோரிய மனுவை திரும்பப் பெறுவதாக செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதை ஏற்று அந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த அசல் ஆவணங்களை நீதிமன்ற பணி நேரத்தில் பெஞ்ச் கிளார்க் முன்னிலையில் ஆய்வு செய்ய செந்தில் பாலாஜி தரப்புக்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். சரக்கு கப்பல் கடத்தல் 15 இந்தியர்கள் சிக்கி தவிப்பு. சோமாலியா கடல் பகுதியில் நேற்று மாலை லைபீரியா கொடியுடன் சென்ற MV லிலா நார்ஃபோக் என்னும் சரக்கு கப்பல் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டது. இந்த கப்பலில் 15 இந்திய மாலுமிகள் சிக்கியுள்ளனர். கடற்படை விமானம் அங்கு விரைந்து கடத்தப்பட்ட கப்பலை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சென்னை கடத்தப்பட்ட கப்பலை நோக்கி விரைந்துள்ளதாகவும் கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடத்தப்பட்ட கப்பலில் உள்ள கேப்டனை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருவதாகவும் கூறினர். ராமர் கோயில் வாயிலை அலங்கரிக்கும் பிரம்மாண்ட யானை, சிங்கம் சிலைகள். அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் 22ஆம் தேதி நடக்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. ராமர் கோயில் கட்டுமானம் பிரம்மாண்டமாக உள்ளது. கோயிலின் நுழைவு வாயிலில் மெகா சைஸ் சிலைகள் நிறுவப்பட உள்ளன. ஹனுமன், கருடன், யானை, சிங்கம் சிலைகள் கோயில் முகப்பை அலங்கரிக்க உள்ளன. இது தொடர்பான புகைப்படங்கள் ராமஜென்ம பூமி தீர்த்த க்ஷேத்ரா சமூக வலைதள பக்கத்தில் பகிரப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் இருந்து கற்கள் கொண்டுவரப்பட்டு இந்த சிலைகள் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிங்க் நிறத்தில் பார்ப்பவர்களை இந்த சிலைகள் பிரமிக்க வைக்கின்றன. இன்னும் பல பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு தயாராகி வருகிறது.